மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் கேர் கிரைசிஸ் உடைய ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, கேரளாலையும் சரி சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஹெல்த் கேர் கான்டெக்ட்ல வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் டைரெக்டாக கூகுளுக்கு போயிட்டேன். ஆஸ் யூஷுவல் கூகுள் தான் நம்மளுடைய ஆப்ரட்சகன். ஸோ ஸ்டேட் வைஸ் டாக்டர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூகுளோட போட்டேன். ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எது ரைட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அதனால இருக்கிற ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு காமன் பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட அதுதான். இப்போ இந்த ஷார்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஒரு பர்டிகுலர் இது உங்க கண்ணு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன். இதை நான் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறேன். 6 states have more doctors than WHO's 1:1000 guideline. அதாவது ஹூங்கிறது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து 1000 பேருக்கு ஒரு வைத்தியனாவது இருக்கணும், ஒரு டாக்டராவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹூடைய ரெக்கமெண்டேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கமெண்டேஷன். இப்போ அந்த டேட்டா படி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் ஒன்று, இந்த பர்டிகுலர் டேபிள் உங்களுக்கு தெரியுது. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து 253 people per டாக்டருங்க. ஸோ 1000 ஹூ சொல்லுது. ஆனால் வந்து 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடுல. டெல்லியில் 334, கர்நாடகாவில் 507, கேரளாவில் 535, கோவாவில் 713, பஞ்சாப்ல 789. இப்போ அடுத்தது வந்து வேர்ஸ்ட், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பீகார், இமாச்சல் பிரதேஷ். நீங்கள் பாருங்க, ஜார்க்கண்ட்ல 8180, 8180 பீப்புளுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காரு. ஆனால் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் டாக்டரே இல்லைன்னு அர்த்தம். ஹரியானாலையும் கிட்டத்தட்ட மோசமாக தான் இருக்கு. சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பீகார், இமாச்சல் பிரதேஷ் எல்லாமே மோசம். சரிங்களா? ஸோ இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா பாயிண்ட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரிடாமினன்ட்லி சவுத்துலையும் சரி, டெல்லி, பஞ்சாப்லையும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ப்ராப்ளமே இல்லை. இவங்க 3 பேர் தான் நீட் வேணாம்னு சொல்றது. ஆக்சுவலா நீட் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த். சரி, இப்போ இந்த டேட்டா தப்பா இருக்கட்டும், வேற ஒரு டேட்டா எடுத்து பார்ப்போம். ரெண்டாவது வந்து இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 2018 வந்திருக்குது. ஸோ வேற டேட்டா எடுத்து பார்ப்போமா? இப்போ நான் வந்து வேற சில கிராஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி தெரியுது. அதாவது இந்தியா மேப் போட்டு இந்தியா எடுத்து பார்ப்போம். வேற ஒன்று கிளிக் பண்ணி பார்ப்போம். இது வந்து டைரக்டாவே ட்விட்டருக்கு போகுது. எங்க போகுதுன்னு பார்ப்போம். ஏதோ சம் ஸ்டாட்ஸ் இதுக்கு போகும்னு நினைக்கிறேன். இந்தியா இன் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போகிறோம் நம்ம. இப்போ இதுவும் 2020 டேட்டா தான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2024 டேட்டா எடுத்து பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் உங்க கண் முன்னாடி தெரியுது. டாக்டர்ஸ் ஃபார் எவ்ரி 1 lakh இந்தியன்ஸ். சரிங்களா? எவ்ரி 1 lakh இந்தியன்ஸுக்கு எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 195, கேரளா பார்த்தீங்கன்னா 186, கர்நாடகா பார்த்தீங்கன்னா 197, ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து 119, மகாராஷ்டிரா 153, குஜராத் 101, பஞ்சாப் 172. ஸோ க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு அர்த்தம். சர்ப்ரைசிங்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் 121 போட்டிருக்காங்க. சிக்கிம்லையும் பரவாயில்ல 211. அதாவது வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 195 டாக்டர்ஸ் ஃபார் எவ்ரி 1 lakh பாப்புலேஷன். 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போமே. ஸோ அப்படின்னா வந்து 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து 253 இருந்தது. ஒருவேளை டாக்டர்ஸ் கம்மியாகும் தெரியல. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இங்க வந்து பிஜேபி வந்து டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, திராவிட ஆட்சி நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது எத்தனையோ ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் ஃபார் பெட்டர், ப்ராபப்ளி த பெஸ்ட். இங்க பாருங்க, கர்நாடகால 197, கோவால 260. கோவாவை கன்சிடரே பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன மாநிலம். தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஆர் கைண்ட் ஆஃப் ஈக்குவல். இவங்க 2 பேரும் வந்து சூப்பரா இருக்காங்க இந்த விஷயத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சொபிஸ்டிகேட்டட் காலேஜஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்த்ல தான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். மத்திய பிரதேஷ் பாருங்க, ராஜஸ்தான் பாருங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசா, பெங்கால் எல்லாமே மோசமா இருக்கு. ஜார்க்கண்ட் படுமோசம். முன்னாடி பார்த்த மாதிரி 18 தான் இருக்கு. 18 டாக்டர் ஃபார் 1 lakh பாப்புலேஷனுக்கு. அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 20 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 5000 பேருக்கு ஒரு டாக்டர். போன ஸ்டாட்ஸ்ல பார்த்தது வந்து 8000.
5000. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாமா, இல்லை வந்து என்ன சொல்லலாம், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். போன வாட்டி 2 வருஷம் முன்னாடி 8000 பேருக்கு ஒரு டாக்டர் தான், இந்த ஸ்டாட்ஸ் படி 5000 பேர். நெட்டு நார்த் வந்து படு மோசமா இருக்குது. இதை நான் வந்து அரசியலாக்க விரும்பல. நார்த்ல தான் அப்போ பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் கேர். சவுத்தில் வந்து ப்ரிடாமினா எல்லாமே நல்லா தான் இருக்கு சொல்லுவேன் நான் வந்து. இன்ஃபேக்ட் ஆந்திரா தெலுங்கானா கூட நல்லா தான் இருக்கு, மகாராஷ்டிராவும் சூப்பராக இருக்கு. மகாராஷ்டிரா தாண்டி அந்த கம்ப்ளீட் ஒரு ஒரு அப்பர் ஹாஃப் ஆஃப் இந்தியா வந்து ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க. ஹெல்த் கேருக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த பக்கம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். கவர்மெண்ட் வந்து இதை பற்றி தான் யோசிக்கணும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வீடியோ பார்த்துருவோம். நான் வந்து கொஞ்சம் இந்த கூகுளை நான் சேஞ்ச் பண்ணுறேன் மக்களே. 2024 போட்டு பார்க்குறேன். டாக்டர் ஸ்டேட் வைஸ் ரேஷியோ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது லேட்டஸ்ட் டேட்டா வருதான்னு பார்ப்போம். இது நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எந்த ஃபேஸ்புக்லேருந்து எடுக்கணும் அந்த டேட்டாவை. இது வந்து த்ரூ ரத்தி 2019 ஃப்ரீயாக விடுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து 2024 பார்க்கணும். சரி 24 இல்லைன்னா என்ன, 23 பார்ப்போம். மக்களே அப்படியே வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது எந்த இதுன்னு தெரியல. இதுவும் வந்து 2020 டேட்டா. சரிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சரி 2022 டேட்டா தான் இருக்கா, வேற மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்போமா. டாக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பார்ப்போம். இப்படி போட்டால் வேற மாதிரி வருது. ஸோ டாக்டர்ஸ் ஃபார் 1000 பேஷியன்ஸ். கூகுள் எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தைங்க. நீங்க எப்படி சர்ச் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது பார்ப்போமா. இது வந்து எந்த இதுன்னே தெரியல, எந்த வருஷம்னே தெரியல. இது வேற ஒரு டேட்டா எடுத்து பார்ப்போமே. அதை நம்ம 2023 டேட்டாலாம் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா நீங்க யாராவது லிங்க் போடுங்க கீழே பார்ப்போம் மதியம். ஸோ இது வந்து பெஸ்ட் ஸ்டேட்ஸ் பர்ஃபார்மிங் இன் ஹெல்த்னு சொல்லிட்டு எவனோ அதை போட்டிருக்கான். கேரளா நம்பர் 1, ஹிமாச்சல் பிரதேஷ் நம்பர் 9, பஞ்சாப் 16, கர்நாடகா 4, ஆந்திர பிரதேஷ் 2, தமிழ்நாடு 5. ஸோ இந்த டேட்டாவும் கரெக்டாக அதுக்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணுதுங்க. நார்த்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, சவுத்தில் வந்து டாக்டர்ஸ் ரேஷியோ நல்லாவே இருக்கு, ஹெல்த் கேரும் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா. இன்னொன்று வந்து மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு ஒன்று போட்டு பார்ப்போம். பிஃபோர் வி கன்க்ளூட் வாட் வி வாண்ட் டு கன்க்ளூட். ஸோ இதுதான் மெடிக்கல் காலேஜஸ். இது எந்த வருஷத்துக்கு டேட்டான்னு தெரியல, பட் ஸ்டில் வந்து ஸ்டாட்ஸ் வந்து இதில் ஹோல் குட் நினைக்கிறேன். 2023 ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடுல வந்து 38 காலேஜ் இருக்குங்க, கவர்மெண்ட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜஸ் 34 இருக்கு. மகாராஷ்டிராவில் 30, 34, உத்தரப்பிரதேசில் 35, 32, ஆந்திர பிரதேசில் 13, 19, ராஜஸ்தானில் 21, 9, குஜராத்தில் 23, 14, கர்நாடகாவில் 23, 44, தெலுங்கானாவில் 19, 27, வெஸ்ட் பெங்காலில் 26, 7, மத்திய பிரதேசில் 14, 11. ஸோ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து தமிழ்நாடு நம்ம வந்து கிட்டத்தட்ட டாப்ல இருக்கோம். கவர்மெண்ட் காலேஜஸும் அதிகமாக இருக்கு, ப்ரைவேட் காலேஜஸும் வந்து டீசெண்டாக அதிகமாக தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 11,000 மெடிக்கல் சீட் இருக்கு. ஸோ நாட் பேட். எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கிட்டத்தட்ட டாப் லிஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, கடைசி காலம் பாருங்க, டோட்டல் சீட்ஸ் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு 11,000 சீட்டு, கர்நாடகாவும் 11,000 சீட்டு, மகாராஷ்டிரா 10,000 சீட்டு. ஸோ ஆந்திரா, ராஜஸ்தான் இதெல்லாம் கம்மியாக இருக்கு. உத்தரப்பிரதேஷ் சர்ப்ரைசிங்லி
9000 சீட்ஸ் இருக்கு. ஆனாலும் வந்து ஏன் வந்து அந்த இடத்துல ரேஷியோ ரொம்ப மோசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். காரணம் அங்கே எவனும் வேலை பார்க்கறது இல்லையா, இல்லை வந்து எல்லாம் கீழே வந்துடுறாங்களா, இல்லை வெளிநாடு போயிடுறாங்களான்னு தெரியல, இல்லை பாஸ் அவுட்டே பண்றானுங்களான்னு தெரியல நமக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நீட் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை. இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். எம்பிபிஎஸ் படிச்சீங்களா, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சீங்கனாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் படிச்சீங்கனாலும் சரி, நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர் நீங்க வந்து நாங்க அலோகேட் பண்ற இடத்துல போய் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மக்கள் வந்து ஒப்ளைஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒப்ளைஜ் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு வேற ஏதாவது மாதிரி ஒர்க் அரவுண்ட் கொடுங்கன்னா அதையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் அரவுண்டை யூஸ் பண்ணி எல்லாரும் அது பண்ணவே மாட்டாங்க. பட் மினிமம் வந்து 1 இயர் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எம்பிபிஎஸ் கோர்ஸே வந்து 4 இயர்ஸ் அண்ட் 2 months தான். ஆக்சுவலாக எல்லாரும் 5 இயர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. பட் 4.5 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த 4 இயர்ஸில் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் வந்து மேக் இட் 5 இயர் கோர்ஸ். அந்த 1 இயர் வந்து மக்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க நார்த்தில். அட்லீஸ்ட் அப்போ ஒரு பேசிக் ஹெல்த் கேர் ஹைஜீன் அது இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா. அதாவது வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து உடனே எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது, நல்ல டாக்டர் ஆகிட முடியாது, ஒரு 10 வருஷம் ஆகும். ஆனாலுமே உங்களுக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட், பேசிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து நார்த்தில் வந்து மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கு இல்லையா. நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்ச கையோட நீங்கள் வந்து 1 இயர் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து அலோகேட் பண்ணுற ஸ்டேட்டில் வந்து நீங்கள் போய் வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. யூஜிலேயே கொண்டு வாங்க, பிஜிலையும் அதே கொண்டு வாங்க. ஓகே, ஏன்னா பிஜி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. நீட் வழியாக பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. ஆனால் வந்து பிஜி வழியாக பண்ணாலும் மக்கள் வந்து 1 இயர் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணாதான் நீங்கள் வந்து டாக்டர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஹெல்த் கேர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மனசு வைக்கணும், பட் சர்வீஸ்ங்கிறது வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் மனசு வச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இந்த வேலையை வந்து கச்சிதமாக பண்ணலாம். ஸோ அதை விட்டு போட்டு வந்து நீட் எல்லாம் கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஏகப்பட்ட கியாட்டிக்காக வச்சுருக்கீங்க. யார் உண்மையான டாக்டர், யார் பொய்யான டாக்டர், யார் போலியான டாக்டர்ன்றதே தெரியல. அதனால நான் சொல்ற கருத்து வந்து இதுதான், சிம்பிள். நார்த்தில் வந்து டாக்டர்ஸ் அவைலபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது per 1000 ஆஃப் பாப்புலேஷன். ஸோ அதனால எம்பிபிஎஸ் படித்தாலோ இல்லை வந்து பிஜி மூலமாக மாஸ்டர்ஸ், அதாவது அடுத்த லெவல் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் வாட் எவர் யூ டூ போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல், நீங்கள் வந்து மினிமம் இவ்வளோ மந்த்ஸ் இல்லை இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா யூ கேன் கோ ஃபார் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆர் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதில் சில சலுகைகளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நார்த்தில் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து ஹெல்த் கேர் அஸ் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஃபெசிலிட்டிஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் தான் பண்ணணும், இல்லை ப்ரைவேட் பிளேயர்ஸும் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் சலுகைகள் கொடுக்கலாம். அதை விட்டு நீட்டை வச்சு தலையை குய்யோ முடியோன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை முதல்ல பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கீழே பகிருங்க. இந்த காணொலியை இப்போ முடிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிறேன். இந்த காணொலியை இப்போ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு வேறு எதுவும் தோணல, வேறு எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். பிடிக்கலனாலும் டே போர் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுங்க. நன்றி மக்களே, வணக்கம். ஹேவ் அ குட் வீக்கெண்ட். தேங்க்யூ.